இந்த விநாயகர் டிசைன் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,000 கேட்டாங்க. அதாவது டெம்பிள் டிசைன்லாம் பண்ணுவாங்கல்ல, சபதின்னு சொல்லுவாங்க தமிழில். அவங்க வந்து 28,000 கேட்டாங்க. ஸோ நான் கிளைண்ட்டை சொன்னேன், சார் இதை நானே பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இந்த விநாயகர் டிசைனை வந்து நம்ம பண்ணோம். இதை எப்படி பண்ணோன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த பிளேவுட்டை வந்து நம்ம கடையில் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து ஜிஎன்சி கட்டிங் பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு 3D டிசைனில் வந்து ஒரு விநாயகர் டிசைனை வந்து நம்ம கொடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இந்த பிளேவுட்டை வச்சு ஒரு கட்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட காம்பவுண்ட் வாலில் வச்சு கரெக்டாக பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேசனை வச்சு இதை அழகாக கட் பண்ணி எடுத்தோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டோம். இந்த விநாயகர் டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு 5,000 தான் செலவாச்சு. ஸோ இதனால் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து 20,000 23,000 வந்து நம்ம சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் பில்டர் உங்களுக்காக காஸ்ட் கட்டிங்காக கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.